தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையும் இனி தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இனி எல்லா துறையிலும் இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவோம். தவறுகள் எங்கே நடைபெற்றாலும் நீங்கள் சுட்டிக்காட்டுகிற போது அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதில் எந்த தயக்கமும் இருக்காது. ஊழல் என்பதே இனி நடந்துவிடக் கூடாது என்பதிலே கண்காணித்து வருகிறோம், கவனம் செலுத்தி வருகிறோம். ஏழாவது இடத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்குமே ஆனால் உங்களை போன்ற எங்களுக்கு தகவல் தருவீனால் உடனடியாக உரிய நடவடிக்கை அதன் மீது எடுக்கப்படும். உண்மையாக இருந்தால் அதே போல சொத்து வரி, குப்பை வரி எல்லாமே நிறைய வாய்ப்பு இல்லை. அதை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சரத்தை கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கான பதிலை சொல்றேன். வளர்ச்சிங்கிறது அதிமுக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேக்காவோட வளர்ச்சிங்கிறது அதிமுகவுல இருந்து நிறைய பேர் வந்து தாவேக்காவுடைய வளர்ச்சி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு இயக்கம் தோன்றி 2 ஆண்டு காலத்தில் ஜனநாயகத்தை முறியடித்து விட்டு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர், நாளை என்றைக்கும் முதலமைச்சராக இருக்க போகிற நம்முடைய தளபதி அவர்களுக்கு இன்று மக்கள் வாக்களித்திருப்பது இன்றல்ல அன்றைக்கே 36% வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வருவாய்த்துறையில வரவினம் செலவினம் எப்படி இருக்கு? பொதுவாக வருவாய்த்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு பொறுப்பேற்று 6 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் எனக்கு ஒரு மாத காலமாக அவகாசம் தரப்பட வேண்டும். அப்படி தருகிற போது சரியான புள்ளி விவரத்தின் இடத்தில் எடுத்துக் கொள்ள முடியும். இப்போது அதற்கான புள்ளி விவரம் கையிலே இல்லை. அதே போல வருவாய்த்துறையை பொறுத்தவரையும் எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இனி ஏழை மக்களிடத்திலே பட்டாக்கள் மாறுதல் செய்வதோ, பட்டாக்கள் கொடுப்பதோ, பட்டாக்கள் அங்கே டெம்போட்டில் ஏற்றுவதிலே ஏதாவது தவறு நடைபெற்றால் என்னுடைய நேரடியான கவனத்தில் கொண்டு வரலாம். அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.